பிரித்துக்குரியவர்கள் நீதிமொழிகள் 19:11 மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும். பார்த்தீங்களா, புயல் காற்று இப்போ அங்கங்கே வீசுன்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரம் தான் புயல் வீசும், ஆனால் அதற்குள்ளாக ஏராளமான சேதாரங்கள் ஏற்படும். அதை போலவே மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் கூட கோபம் என்கிற புயல் அவர்களுக்குள்ளே இருந்து வருகிற பொழுது கொஞ்ச நேரத்திற்குள்ளாக ஏராளமான சேதாரங்கள் உண்டாகும். கெட்ட வார்த்தைகளை பேசுவாங்க, அடிக்க பாய்வாங்க, அடிப்பாங்க. ஒரு சிலர் கோபத்தின் உச்சக்கட்டத்தில் ஒரு நிமிடத்தில் சொந்த மனைவியை, சொந்த கணவனை, சொந்த நண்பனை கூட கொலை பண்ணிடுவாங்க. அதுக்கு பிறகு ரொம்ப வருத்தப்படுவாங்க, ஐயோ நான் கோபப்பட்டேன்னு சொல்லி. என்ன பிரயோஜனம்? கொலை செய்யப்பட்டவருடைய வாழ்க்கையும் முடிந்தது. இவர்களும் ஜெயிலுக்குள்ளாக தங்கள் வாழ்நாள் பரியந்தம் இருக்க வேண்டிய பரிதாபமான சூழ்நிலை உண்டாகுது. கோபப்பட்டதுனால தங்கள் வேலையை இழந்து போனவங்க, திருமணத்தை இழந்து போனவங்க, மக்கள் மத்தியில் உயர்ந்த இடத்தை இழந்து போனவங்க ஏராளமானவர் இருக்காங்க. நம்முடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் சிலுவையிலே அடிக்கப்பட்ட பொழுதும் நான் அமைதியாக இருந்தேன், கோவப்படலை. நீங்களும் கோவப்படாத ஒரு இன்முகத்தோடு கூட வாழுங்க, எல்லாத்தையும் பொறுத்து கொள்ளுங்க. அப்பொழுது இந்த பூமியில் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்வீர்கள்.